என் கண்ணீரை எல்லாம் கணக்கில் வைப்பவரே, நான் பயப்படும் நாட்களில் உம்மை நம்பிடுவே, அச்சத்தின் நேரத்தில் உம்மை சார்ந்து கொள்வே. 2 வசனங்களை நாம் வாசிக்க போகிறோம். 2 வசனங்களை நாம் வாசிக்க கேட்போம். ஆமென். 1 மத்தேயு எழுதினதான சுவிசேஷம் 11வது அதிகாரம் 28வது வசனத்தை நாம் முதலாவது வாசிக்க கேட்போம். மத்தேயு 11வது அதிகாரம் 28வது வசனத்தை வாசிக்க கேட்கலாம். வருத்தப்பட்டு பாரம் சுமக்கிறவர்களே, நீங்கள் எல்லாரும் என்னிடத்தில் வாருங்கள். வருத்தப்பட்டு பாரம் சுமக்கிறவர்களே, நீங்கள் எல்லாரும் என்னிடத்தில் வாருங்கள், நான் உங்களுக்கு இளைப்பாறுதல் தருவேன். ஆமா, இது ரொம்ப யாருக்குமே தெரியாத ரொம்ப ஒரு வசனம், அப்படிதானே? இந்த வசனத்தை நாங்கள் இது வரைக்கும் படித்ததே கிடையாது பாஸ்டர், இன்னைக்கு தான் படிக்கிறோம் முதல் முறையா. இப்படி ஒரு வசனம் பைபிளில் இருக்குதா பாஸ்டர் அப்படின்னு பார்க்குற மாதிரி பார்க்குறத பாருங்க. இந்த வசனம் கூட தெரியலை அப்படின்னா சோத்திரம். எல்லா கிறிஸ்டியன் இன்ஸ்டிடியூஷன்லையும், எல்லா ஆர்சி சர்ச்லையும் சரி, ஆர்சி இன்ஸ்டிடியூஷன்லையும் சரி, நீங்கள் பார்த்தீங்கன்னா ஒரு இயேசுநாதருடைய சிறுவம் இப்படி 2 கைகளை விரித்து கொண்டு இருக்கிறத கீழே பார்க்க முடியும். அதுக்கு கீழே இந்த வசனம் எழுதப்பட்டிருக்கலாம், இல்லை என்றால் இதோ உலகின் ஒளி என்று எழுதப்பட்டிருக்கும். அங்கே சொல்லப்பட்டிருக்கிற ஒரு வார்த்தை, வருத்தப்பட்டு பாரம் சுமக்கிற நீங்கள் எல்லாரும் என்னிடத்தில், ஆமாம், நான் உங்களுக்கு இளைப்பாறுதல் தருவேன். It's a very familiar verse in Bible. வேதத்திலே நாம் எல்லாருக்கும் மிகவும் தெரிந்த பரிச்சயமான ஒரு வசனம். இன்னொரு வசனத்தையும் வாசித்து விடலாம். இன்னொரு வசனம் அதே மத்தேயு எழுதினதான சுவிசேஷத்தில் ஸ்தோத்திரம் 4வது அதிகாரம் 19வது வசனம். மத்தேயு 4வது அதிகாரம் 19வது வசனத்தை வாசிக்கலாம். என் பின்னே வாருங்கள், என் பின்னே வாருங்கள், உங்களை மனுஷரை பிடிக்கிறவர்கள் ஆக்குவேன். உங்களை மனுஷரை பிடிக்கிறவர்களாய் மாற்றுவேன். முதல்ல சொன்ன வசனத்தில் இப்படி வாசித்தோம், என்னிடத்தில் வாருங்கள், நான் உங்களுக்கு இளைப்பாறுதல் தருவேன். 2வது ஒரு வசனம் இப்படி படித்தோம், என்ன படித்தோம்? நான் உங்களை, ஆமா, நான் உங்களை எப்படி மாற்றுவேனா? மனுஷரை பிடிக்கிறவர்களாய் மாற்றுவேன். இந்த 2 வசனத்திலையும் ஒரு வார்த்தை ரிப்பீட் ஆகிறதை பார்க்க முடிகிறது. என்ன வார்த்தை வருது? என்ன வார்த்தை சொல்லப்பட்டிருக்கிறது? நல்லா படிங்க பாப்போம். 2 வார்த்தையும் படிங்க பாப்போம். நல்லா படிங்க, ஒரு முறை படிங்க. வா என்கிற வார்த்தை சொல்லப்பட்டிருக்கிறதை பார்க்க முடியும். வருதா வரலையா? இல்லை, வருதா வரலையாப்பா? வருத்தப்பட்டு பாரம் சுமக்கிற நீங்கள் எல்லாரும் என்னிடத்தில், ஆமா, வாங்க. 2வது சொல்ல வசனத்தில் என்ன போட்டிருக்குது? என் பின்னே வாருங்கள், நான் உங்களை. அப்ப 2 வசனத்திலையும் ஒரு காரியம் சொல்லப்பட்டிருக்கிறது, வாங்க 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 அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கு. நல்லா கவனிங்க, நல்லா கவனிங்க. 2 வாங்கல்லையும் ஒரு சின்ன வித்தியாசம் உண்டு. முதல்ல சொல்லப்பட்டிருக்கிறதான வாங்கல்ல, என்னிடத்தில் வாருங்கள், நான் உங்களுக்கு இளைப்பாறுதல் தருவேன். 2வது வசனம் இப்படி சொல்லுகிறது, என் பின்னே வாங்க. 2 வாங்க. நல்ல கவனமாக கவனிக்கணும். ஒரு முக்கியமான சப்ஜெக்ட், கொஞ்சம் ஆழமான சப்ஜெக்ட், ரொம்ப நீடடான ஒரு சப்ஜெக்ட். முதல் வசனம் என்னிடத்தில் வாருங்கள், 2வது வசனம் என் பின்னே வாருங்கள். ஆண்டவருடைய 2 அழைப்பை நாம் பார்க்கிறோம். முதலாவது என்னிடத்தில் வாருங்கள், இது ஒரு பொதுவான அழைப்பு. ஆண்டவர் அநேகரை அப்படித்தான் அழைக்கிறார். வருத்தப்படுகிறவர்கள், பாரப்படுகிறவர்கள், சஞ்சலப்படுகிறவர்கள், வியாதியில் இருக்கிறவங்க, கஷ்டப்படுறவங்க, உடைக்கப்பட்டவங்க, நொறுக்கப்பட்டவங்க, எல்லாரும் என்னிடத்தில் வாருங்கள். I will give my peace, I will give my rest. நான் உங்களுக்கு இளைப்பாறுதலை தருவேன். என்னிடத்தில் வந்தா உங்களுக்கு இளைப்பாறுதல் உண்டு. இது ஒரு ஜெனரல் காலிங், ஒரு பொதுவான அழைப்பு. ஆனால் வந்தவர்களுக்கு 2வது ஒரு அழைப்பு வருகிறது. இந்த அழைப்பு, என்னிடத்தில் வந்தவர்கள் என் பின்னே வாருங்கள். அதுதான் ரொம்ப முக்கியம். முதல்ல என்கிட்ட என்ன செஞ்சிட்டீங்க? வந்துட்டீங்கப்பா, ரட்சிக்கப்பட்டுட்டீங்க,
சர்ச்சுக்குள்ள வந்துட்டீங்க, அபிஷேகம் பெற்றுட்டீங்க, ஞானஸ்நானம் எடுத்துட்டீங்க, பரிசுத்தாவின் அபிஷேகம் பெற்றுட்டீங்க, சபையோடு இணைந்து கொண்டீங்க. ஓகே, ரொம்ப நல்லது. இது முதல் அழைப்பு, கீழ்ப்படிந்து விட்டாய், நல்லதுதான். ஆனால் இரண்டாவது அழைப்பு வருகிறது. என்னிடத்தில் வந்தவர்கள் என் பின்னே. ரெண்டு அழைப்பிற்கும் பெரிய வித்தியாசம் உண்டு. நான் இங்க இருந்துட்டு சொல்றேன், என்கிட்ட வாங்க அப்படின்னா எல்லாரும் என்கிட்ட வாங்க. என்கிட்ட வந்து என் பக்கத்துல வந்து இங்க எல்லாரும் உட்கார்ந்துடுறது. என் பின்னே வாங்கன்னா என்ன அர்த்தம்? நான் ஆராதனை முடிச்சுட்டு வீட்டுக்கு போனா என் பின்னாடியே, சாயங்காலம் டிஎல்சி கவுனுக்கு போனாங்க, வியாழக்கிழமை ஏர்போர்ட்டுக்கு, வெள்ளிக்கிழமை கத்தாருக்கு, அதை முடிச்சுட்டு பிரான்ஸுக்கு, என் பின்னாடியே வரணும். இங்க வேணா இங்க வந்து உட்கார்ந்துரு, என் பின்னாடி வேணா என் பின்னாடியே. அதுதான் ஆண்டவர் கொடுக்கிற ரெண்டு அழைப்பு. ஒன்றின் இடத்தில் வந்தீர்கள், மகிழ்ச்சி. ஆனால் வந்தவர்களை ஆண்டவர் இரண்டாவது சொல்லுகிறார், என் பின்னே வாருங்கள். அதற்கு பெயர்தான், இந்த இரண்டாவது அழைப்புக்கு பெயர்தான் மேக் தம் டிசைபிள்ஷிப். மேக் தம் டிசைபிள், சீஷராக்கப்படுகிற ஒரு அனுபவம். கொஞ்சம் டீப் சப்ஜெக்ட், கொஞ்சம் கவனமாக கவனிங்க. முதல் அனுபவம் ஒரு ரட்சிப்பின் அனுபவம். இரண்டாவது அனுபவம் அவருக்கு பின்னே செல்வது என்பது ஆண்டவருக்கு சீஷர்களாய் மாற்றுவது, சீஷனாக்கப்படுவது. ஆண்டவர் அதுதான் சொன்னார், நீங்கள் போய் சுவிசேஷத்தை அறிவியுங்கள், ராஜ்யத்தின் சுவிசேஷத்தை அறிவியுங்கள், ஜனங்களுக்கு ரட்சிப்பை குறித்து சொல்லுங்கள், ஜனங்களை ஞானஸ்நானத்துக்குள் நடத்துங்கள். மேக் தம் டிசைபிள்ஸ், அவர்களை சீஷர்களா என்ன செய்யுங்கள், உருவாக்குங்கள். ஆண்டவர் உங்களுக்கும் எனக்கும் கொடுக்கிற இரண்டாவது ஒரு மிகப்பெரிய அழைப்பு, சீஷனாக்கப்படுகிற ஒரு அனுபவம். சீஷன்னா என்ன? குரு என்ன செய்றாரோ அது அப்படியே ஃபாலோ பண்ணி செய்யறது பேரு சீஷன். கிறிஸ்மஸ் அப்போ ஒரு பாட்டு பாடுறோமே, குருவை தொடரும் சீஷர்களும் குரு போல. அப்ப சீஷனாக்கப்படுகிற ஒரு அனுபவம், குருவை ஃபாலோ பண்ணுகிற ஒரு அனுபவம். இப்ப ஆண்டவர் நம்மிடத்தில் எதிர்பார்க்கிற ஒரு காரியம், வந்தவர்கள் எனக்கு பின்னே வாருங்கள், எனக்கு பின்னே வாருங்கள். இன்றைக்கு அதுதான் செய்தியின் தலைப்பு, பின்னே வா, ஃபாலோ மீ. எனக்கு பின்னே வாங்கப்பா, என் பின்னாடி வாங்க. எப்படி பாஸ்டர் பின்னாடி வர்றது? 3 காரியங்களை இன்றைக்கு நான் சொல்ல போகிறேன். பின்னே வருவதற்கு ஒரு சாதாரணமான ஒரு காரியம் ரொம்ப முக்கியம். ஒவ்வொரு விசுவாசிகளும் கிறிஸ்துவின் பின்னே நான் போக வேண்டும் என்று விரும்பினால் அவர்கள் செய்ய வேண்டிய மிக 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 முக்கியமான காரியம், பட் ரொம்ப சிம்பிளான ஒரு காரியம் என்னன்னா, obedience. கீழ்ப்படுகிறவன் கிறிஸ்துவுக்கு பின்பு பயணிக்கிறவனாயிருப்பான். யாருக்குள் இந்த ஸ்பிரிட் ஆஃப் obedience இருக்கிறதோ அவர்கள் they are followers for Jesus Christ. நல்ல கவனிக்கணும், ஆண்டவர் சீஷர்களை உருவாக்க விரும்பினாரே ஒழிய அவர் பக்தர்களை உருவாக்கவில்லை. There is a very big difference between the two words. Number one is devotees, another one is a disciples. ஆண்டவர் டிவோட்டீஸை உருவாக்க விரும்பவில்லை, ஆண்டவர் டிசைபிள்ஸை உருவாக்க விரும்பினார். What do you mean by devotees? Devotees என்றால் பக்தர்கள். இன்றைக்கு அநேக பக்தர்கள் இருக்கிறார்கள். சாய்பாபாவிற்கு ஒரு பக்தர்கள் இருக்கிறார்கள், வேதாத்ரி மகரிஷிக்கு ஒரு பக்தர்கள் இருக்கிறார்கள். இப்படி பல பல தன்னை தெய்வங்களாக காட்டிக்கொள்ளுகிறவர்களுக்கு ஒரு பெரிய பக்த கூட்டம் இருக்கிறது. ஆண்டவர் பக்தர்களை உருவாக்க விரும்பவில்லை, சீஷர்களை உருவாக்குகிறவராயிருக்கிறார். உலகெங்கிலும் கர்த்தரை ஆராதிக்கிறதான தேவ பிள்ளைகள் ஆவியோடும் உண்மையோடும் கர்த்தரை தொழுது கொள்ளுகிறவர்கள் யாரும் பக்த கோடிகள் அல்ல, அவர்கள் எல்லாரும் சீஷர்களாக கர்த்தர் உருவாக்கி இருக்கிறார். இதை நல்லா புரிஞ்சுக்கணும். மாலை அணிந்து வர்ற பக்தர்கள் எல்லாரும் ரோட்டின் ஓரமாக செல்ல வேண்டும் அப்படின்னு கூறாகல்ல, அவர்கள் பக்தர்கள். ஆனால் நீங்களும் நானும் கிறிஸ்துவுக்கு பக்தர்கள் அல்ல, கிறிஸ்துவுக்கு சீஷர்களாக கர்த்தர் அழைத்திருக்கிறார்.
ஒரு பக்தனா இருக்கிறவன் 40 நாட்கள் மாலை அணிவிப்பான். அதற்கப்புறம் தன்னுடைய காரியங்கள் முடிந்ததற்கு பின்பு தன்னுடைய பழைய வாழ்க்கைக்குள்ளாக போய்விடுவான். ஆனால் சீஷனாய் இருக்கிறவன் வாழ்நாளெல்லாம் தேவனை உண்மையாய் பின் செல்லுகிறவனாய் கர்த்தர் வைக்கிறவராய் இருக்கிறார். ஒரு அல்லேலூயா சொல்லுங்க பாப்போம். சத்தமன்னு ஒரு முறை அல்லேலூயா சொல்லுங்க பாப்போம். ஆமா, நாம் ஆராதிக்கிற தேவன் அப்படிப்பட்டவர். சரி, இப்ப திரும்ப இதை நல்லா மைண்ட்ல வச்சுக்கணும். நான் பக்தன் அல்ல, நான் ஒரு சீஷன். நான் அவரிடத்தில் வந்தவன் மாத்திரமல்ல, அவரை பின் செல்லுகிறவன். அவரை பின் செல்லுவதற்கு எனக்கு தேவை ஒரே ஒரு காரியம். என்னது? obedience, கீழ்ப்படிதல் இருந்தால் போதும். எப்படிப்பட்ட கீழ்ப்படிதல் வேண்டும்? 3 முக்கியமான காரியங்களை நான் சொல்ல போறேன். கவனமா கவனிக்கணும். ஆமா, அதுக்கு முன்னாடி ஒரு சின்ன சாட்சி ஒண்ணு நான் காட்ட போறேன். நம்ம மத்தியில் ஒரு தங்கச்சி வந்திருக்கிறா, ஒரு பாப்பா வந்திருக்கிறா. எழுமி நில்லுங்கம்மா பாப்போம். உங்களை தான் சொன்னேன். ஆமாம், எழுமி நில்லுங்க. இந்த சகோதரி கடந்த சில நாட்களாக பிரெயினில் ஒரு ப்ராப்ளம் ஏற்பட்டு, ஒரு டியூமர் மாதிரி ஏற்பட்டு, மிகுந்த பலவீனத்தோடு கூட அவள் ஹாஸ்பிட்டலில் அட்மிட் பண்ணப்பட்டிருந்தாள். கொஞ்சம் முன்னாடி வாங்க சகோதரி, கொஞ்சம் இப்படி வந்து நில்லுங்க, இப்படி வந்து நில்லுங்க, உங்களை எல்லாரும் பார்க்கட்டும். ஆமென், ஸ்தோத்திரம். ஹாஸ்பிட்டலைஸ்ட் ஆகி பிரெயினில் ஒரு சம் பிளாக், சம் டியூமர், அப்படி ஒரு பலவீனத்தோடு இந்த பிள்ளை நல்லா இப்படி வந்து நில்லுமா, இப்படி 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 வந்து நில்லுங்க, அப்படி நில்லுங்க. பலவீனத்தோடு கூட இருந்தார்கள். சபைக்கு ஃபோன் வந்தது, இப்படி ஒரு சகோதரி ஹாஸ்பிட்டலில் அட்மிட் பண்ணப்பட்டிருக்கிறார்கள், அவர்களுக்காக ஜெபம் பண்ணுங்கன்னு சொல்லி. சபையார் சிலர் போய் அவர்களுக்காக ஜெபம் பண்ணினோம். ஸ்தோத்திரம். அடுத்த நாள் ஒரு ஸ்கேன் எடுக்க வேண்டியது இருக்கிறது. ஸ்கல்ல ஒரு ஸ்கேன் எடுக்க வேண்டியது இருக்கிறது. ஒரு சிடி எம்ஆர்ஐ ஸ்கேன் எடுக்க வேண்டியது இருக்கிறது. அதில் வர்ற ரிசல்ட்டை பொறுத்து தான் இந்த பிள்ளையினுடைய அடுத்த காரியம் எப்படி ஃபர்தராக சர்ஜரி பண்ணுறதா, என்ன பண்ணுறதுங்கிறத டிசைட் பண்ணணும் என்கிறதான ஒரு சூழலிலே அட்மிட் பண்ணப்பட்டிருந்த பொழுது, அந்த ஸ்கேன் எடுக்கிறதுக்கு முந்தின நாளிலே அந்த ஹாஸ்பிட்டலில் நாம் ஜெபிப்பதற்கு கர்த்தர் உதவி செய்தார். அடுத்த நாள் வந்ததான ஸ்கேனில் எவ்ரிதிங் இஸ் நார்மல், அவள் நன்றாக இருக்கிறாள் என்று சொல்லி இன்றைக்கு ஜீவனுள்ள சாட்சியாக சபையிலே நிற்கிறதற்கு ஆண்டவர் உதவி செய்திருக்கிறார். நல்ல கைகளை தட்டி ஆண்டவரை ஸ்தோத்திரம் பண்ணுங்க பார்ப்போம். God bless you. சகோதரி, தொடர்ந்து சர்ச்சுக்கு வாங்க, கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். போய் உட்கார்ந்து கொள்ளுங்க. ஆமென். இன்றைக்கும் கர்த்தர் நம் மத்தியிலே அற்புதங்களை செய்கிறவராகவே இருக்கு. நல்ல கை உயர்த்தி ஒரு அல்லேலூயா சொல்லுங்க பாப்போம். அதே போல இது ஜாக்கப் பொண்ணு எங்க இன்னைக்கு ஆளை காணோம்? ஃபுட்பாலா? ஸ்தோத்திரம். எழுமி நில்லுங்க சகோதரி, எழுமி நில்லுங்க. இந்த சகோதரியுடைய ஒரு பையன், மூத்த பையன், இந்த காலில் இந்த இடத்துல ஃப்ராக்சர் ஆயிடுச்சு. உடஞ்சு ஸ்கேன்ல ஃப்ராக்சர்ன்ற ரிசல்ட் வந்துருச்சு. ஆப்ரேட் தான் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு அப்போ ஆண்டவருடைய சமூகத்தில் ஜெபம் பண்ணாங்க. ஆப்ரேஷன் பண்ணால் ரொம்ப செலவாகும், சில லேக்ஸ் ஆகும். எப்படி ஆகிலும் ஆப்ரேஷன் இல்லாமல் ஆண்டவர் சரி பண்ணும். ஒரு பெரிய பெல்ட் இவங்களா வாங்கி கட்டியிருந்தாங்க. அந்த நேரத்தில் தான் அவனை அந்த கால் ஒடிஞ்ச காலோட ஞானஸ்தானத்துக்கு ஒப்பு கொடுத்தான். அவருக்கு ஞானஸ்தானத்துக்கு ஒப்பு கொடுக்கறது தொட்டியில் கூட இறக்க முடியல. அந்த ஒரு பையனுக்காக சில ஆயிரங்களை செலவு பண்ணி ஆத்தூர் டேமுக்கு கூட்டிட்டு போய் ஆத்துல கொண்டு போய் ஈஸியா ஞானஸ்தானம் கொடுக்கணும். தொட்டியில ஏற்ற முடியாது, தொட்டியில இறக்க முடியாது, இவனை தூக்க முடியாது, ஆள் வெயிட்டான ஆள், கால் உடஞ்சிருக்கு, இப்படியே அதை நீட்டிக்கிட்டே தான் இருக்க முடியுது, காலை மடக்க முடியல, ஒன்றும் பண்ண முடியல, பெரிய பெல்ட் போட்டு கட்டி இருக்கு, கீழே ஃப்ராக்சர் ஆயிருக்கு. அந்த இதோட சேர்த்து சுப்ராஜையா ஹெல்ப் பண்ணாங்க. அப்படி அழகா அந்த பையனை உள்ள அப்படி அமைக்கி அப்படி எடுத்து ஞானஸ்தானம் கொடுக்க கர்த்தர் உதவி செய்தார். நடக்கவே முடியல, அவன் நடந்து வந்ததே கஷ்டப்பட்டு தாங்கி நடந்து வந்தான். ஆனால் கடந்த வாரத்தில் அவனை பார்க்கும் பொழுது அவன் சொல்கிறான், என்னுடைய முன்கால போலவே இந்த காலம் சரியாயிருச்சு பாஸ்டர், ஆபரேஷனே இல்லாமல் கர்த்தர் எங்களுக்கு சுகம் தந்திருக்கிறார். நல்லா கைத்தட்டி ஆண்டவரை ஸ்தோத்திரம் பண்ணுங்க பாப்போம். அடுத்த வாரம் வருவார் பாருங்க, உட்கார்ந்து கொள்ளுங்க. God bless you. இன்றைக்கும் கர்த்தர் அற்புதங்களை சபை நடுவே செய்து கொண்டு விஷயத்துக்கு வருவோம். எப்படிப்பட்ட கீழ்ப்படிதலை கர்த்தர் எதிர்பார்க்கிறார்? எப்படிப்பட்ட கீழ்ப்படிதல் இருக்க வேண்டும்? ஒரு 3 காரியங்களை மாத்திரம். மார்க் எழுதின சுவிசேஷம் 10ஆம் அதிகாரம் 17ஆவது வசனத்தில் ஒரு சம்பவம் எழுதப்பட்டிருக்கிறதை நாம் பார்க்க முடியும். மார்க் எழுதின சுவிசேஷம் 10ஆவது அதிகாரத்திலே ஒரு சம்பவம் அங்கு எழுதப்பட்டிருக்கிறதை வாசிக்க முடியும். 17இலிருந்து சில வசனங்களை வாசிக்கலாம். மார்க் 10ஆவது அதிகாரம் 17இலிருந்து சில வசனங்களை வாசிக்கலாம். பின்பு அவர் புறப்பட்டு வழியிலே போகையில் ஒருவன் ஓடி வந்து
அவருக்கு முன்பாக முழங்கால் படியிட்டு, நல்ல போதகரே, நித்திய ஜீவனை சுதந்தரித்துக் கொள்ளும்படி நான் என்ன செய்ய வேண்டும் என்று கேட்டான். அதற்கு இயேசு, நீ என்னை நல்லவன் என்று சொல்வானேன்? தேவன் ஒருவர் தவிர நல்லவன் ஒருவனும் இல்லையே. விபச்சாரம் செய்யாதிருப்பாயாக. ஒரு 6 பாயிண்ட் சொல்றாரு. 6 பாயிண்ட் சொல்றாரு. என்னென்ன பாயிண்ட்? நம்பர் 1, விபச்சாரம் செய்யாதிருப்பாயாக, கொலை செய்யாதிருப்பாயாக, கொலை செய்யாத, களவு செய்யாதிருப்பாயாக, பொய் சாட்சி சொல்லாதிருப்பாயாக, வஞ்சனை செய்யாதிருப்பாயாக, உன் தகப்பனையும் உன் தாயையும் கனம் பண்ணுவாயாக என்கிற கற்பனைகளை அறிந்திருக்கிறாயே என்றார். அதற்கு அவன், போதகரே, இவைகளை எல்லாம் என் சிறு வயது முதல் கை கொண்டிருக்கிறேன் என்றான். போதும், நல்ல அப்படியே பிரேக் பண்ணுங்க பாப்போம். அப்படி பிரேக் பண்ணுங்க, தொடர்ந்து வாசிக்கணும். அப்படி பிரேக் பண்ணுங்க. இப்போ என்ன கவனிங்க. இப்போ இவன் கீழ்ப்படிதல் உள்ளவனா கீழ்ப்படிதல் அற்றவனா? சொல்லுங்க, கொஞ்சம் நீங்க பேசுங்களேன். ஏன்னா ஆண்டவர் சொன்ன எல்லாத்தையும் எப்பல இருந்தே ஃபாலோ பண்றானாமா? ஃப்ரம் ஹிஸ் சைல்ட்ஹுட். சின்னதுல இருந்தே நான் என்ன செய்றேன்? எல்லா கற்பனைகளையும். அப்ப இவன் கீழ்ப்படிதல் உள்ளவன்றவங்கள கரங்களை உயர்த்தி காட்டுங்க பாப்போம். கீழ்ப்படிதல் உள்ளவன். ஒரு பயம் அரை கையை தூக்கிக்கிறோம். சரி, இப்ப தொடர்ந்து அந்த வசனத்துக்கு வாசிங்கம்மா. இயேசு அவனை நோக்கி அவனிடத்தில் அன்பு கூர்ந்து, உன்னிடத்தில் ஒரு குறை உண்டு, உன்னிடத்தில் ஒரு சின்ன குறை இருக்குப்பா. நீ போய் உனக்கு உண்டானவைகளை எல்லாம் விற்று தரித்திரருக்கு கொடு. அப்பொழுது பரலோகத்திலே உனக்கு பொக்கிஷம் உண்டாயிருக்கும் என்றார். பின்பு சிலுவையை எடுத்துக்கொண்டு என்னை பின்பற்றி வா என்றார். அவன் மிகுந்த ஆஸ்தி உள்ளவனாய் இருந்தபடியால், பணக்காரனா இருந்தபடியால், இந்த வார்த்தையை கேட்டு, ஆண்டவர் சொன்ன இந்த வார்த்தையை கேட்டு மனம் அடிந்து ரொம்ப விசனப்பட்டு துக்கத்தோடே போய்விட்டான். ரொம்ப துக்கத்தோடே அவர் சொன்னதை செய்யாமல். இப்ப சொல்லுங்க, இப்ப இவன் கீழ்ப்படிறவனா கீழ்ப்படியாதவனா? இவன் கீழ்ப்படியாதவன்றவன் இப்ப கை உயர்த்து காட்டுங்க பாப்பா. இது ரெண்டுக்குமே தூக்காம ஒரு கேஸ் இருக்குது. இது எதுல வருதுன்னு தெரியல. முதல்ல கீழ்ப்படிந்தவன், இப்ப கீழ்ப்படிந்தவனா கீழ்ப்படியாதவனா? கீழ்ப்படிந்தவன் கீழ்ப்படியாதவன். நம்ம ஒரு காமெடி மாதிரி, கீழ்ப்படிந்தவன் ஆனாலும் கீழ்ப்படியாதவன். பாதிக்கு கீழ்ப்படிஞ்சாச்சு, ஆனா பாதிக்கு கீழ்ப்படியல. ஆண்டவர் ஒரு மனுஷனை சீஷனாக்க வேண்டும் என்று விரும்புகிறவன் எப்படிப்பட்டவனாய் இருக்க வேண்டும் என்றால், பாதி கீழ்ப்படிந்து பாதி கீழ்ப்படியாதவன் அல்ல. ஆண்டவருடைய கட்டளைகளுக்கு முழுவதும், ஆங்கிலத்தில் போடுங்க, ஆண்டவருடைய கட்டளைகளுக்கு முழுவதும் கீழ்ப்படுகிறவனை தான் அவருக்கு பின்னே வருகிறவனாய் இருக்க முடியும். ஆங்கிலத்தில் அந்த காரியம் ஏற்கனவே போட்டிருக்கும் பாருங்க. ஆஃப் ஒபீடியன்ஸ் இஸ் டிஸ்ஒபீடியன்ஸ். இதை படிங்க பார்ப்போம். ஆஃப் ஒபீடியன்ஸ் இஸ், அரைகுறையான கீழ்ப்படிதலும் கீழ்ப்படியாமையே. உங்களுக்கு புரியுதுங்களா? புரியலையா? ஆமா. ஆண்டவர் யாரை சீஷனாக்க விரும்புகிறார்? யார் ஆண்டவருக்கு பின்பாக வர முடியும் அப்படின்னா, பாதி கீழ்ப்படிஞ்சு பாதி கீழ்ப்படியாமல் இருக்கிறவர்கள் அல்ல, கர்த்தருடைய சத்தத்திற்கு முழுவதும் கீழ்ப்படுகிறவர்களை அவர் தம்முடைய சீஷர்களாக பின்னே அழைக்கிறவராக இருக்கிறார். நீங்க நல்லா கவனிங்க பிரதர், கவனிங்க சிஸ்டர். ஆண்டவர் யாரோடோ பேசிக்கிட்டு இருக்கிறார். பல முறை சில காரியத்தை ஆண்டவர் உணர்த்துறார். இதை பண்ணாத, இதை பண்ணு, இதை பண்ணாத, இதை பண்ணு, இதை விட்டுறாத, இதை செய் அப்படின்னு ஆண்டவர் உணர்த்தும் பொழுது, அதில் நமக்கால முடிஞ்சதை, நமக்கு கம்ஃபர்டபுளாக இருக்கிறத மாத்திரம் நம்ம செஞ்சுட்டு நம்மால் முடியாததை நம்ம விட்டோம்னா அதுவும் ஒரு கீழ்ப்படியாமையில் தான் கர்த்தர் எடுக்கிறாரு. உங்களுக்கு புரியும் நினைக்கிறேன் நான் பேசுறது. ஆண்டவர் யாரை விரும்புகிறார்? the total commitment, the total obedience, முழுவதுமான ஒரு கீழ்ப்படிதல். ஆண்டவரே, இதுக்கெல்லாம் கீழ்ப்படிஞ்சிடுறேன், ஆனா இதுக்கு மட்டும்
சர்ச்சுக்கு வந்துடுறேன், இயேசுவை ஏற்றுக்கொள்றேன், நம்ம சாமி தானே ஏத்துக்கிறேன், ஒழுங்கா சர்ச்சுக்கு வாங்க, வந்துடுறேன், ஞானஸ்நானம். அது மட்டும் வேண்டாம். ஏன் வேண்டாம்? அரைகுறையான கீழ்ப்படிதலும் கீழ்ப்படியாமையே. தமிழ்ல போடுங்க. அரைகுறையான கீழ்ப்படிதலும் கீழ்ப்படியாமையே. பலமுறை பல சத்தியங்களை ஆண்டவர் உங்களுக்கு தொடர்ந்து பேசியும் கூட பாதிக்கு கீழ்ப்படிந்து பாதிக்கு கீழ்ப்படியாமல் இருப்போம் என்றால், இன்றைக்கு கர்த்தருடைய சத்தம் நமக்கு நேராய் வருகிறது. நீங்க எதெல்லாம் சொல்றீங்களா ஆண்டவரே, அதற்கு என்னை முழுவதும் கீழ்ப்படுத்திக் கொள்வதற்கு என்னை அர்ப்பணிக்கிறேன். கண்களை மூடி ஜோமனோமா. பல நேரத்தில் சிலதுக்கு கீழ்ப்படிஞ்சிட்டேன், சிலதுக்கு கீழ்ப்படிய முடியல, சிலதை ஏற்றுக்கொண்டுட்டேன், சிலதை ஏற்றுக்கொள்ள முடியல. சாமிக்கு படைச்சதை சாப்பிடக்கூடாதுன்னா சாப்பிடக்கூடாது தான். அதில் மாத்திரம் எனக்கு ஒரு நோ 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 ஆஃப் ஒபீடியன்ஸ் இஸ் டிஸ்ஒபீடியன்ஸ். அந்த மனிதனுடைய சம்பவத்தில் பார்க்குறோம், பாதி கீழ்ப்படிஞ்சிட்டேன், ஆனால் சொத்தை வித்து கொடுனா அதெல்லாம் முடியாது ஆண்டவரே, நான் கிளம்பிட்டான். இன்னைக்கு கர்த்தருடைய சத்தம் உங்களுக்கு நேராக வந்து கொண்டே இருக்கிறது. ஒரு முழுமையான அர்ப்பணம். ஏன் தெரியுமா? நீங்க நினைக்கிற அளவுக்கு உங்களால் ஆசீர்வதிக்கப்பட முடியல. தெளிவா சொல்றேன், நல்லா கேளுங்க தெய்வ பிள்ளையே, கண்ணை மூடிக்கிட்டே கேளுங்க. நீங்க நிறைய ஜெபம் பண்றீங்க, உங்க ஜபத்துல குறைவில்லை, சிலருடைய ஜபத்துல குறைவில்லை, நிறைய ஜெபிக்கிறீங்க, உண்மையா ஜெபிக்கிறீங்க. ஆனாலும் ஜெபம் பண்ணி ஏன் அதை பெற்றுக்கொள்ள முடியலன்னா, ஆண்டவர் விரும்புகிற அந்த ஒரு முழுமையான அர்ப்பணம், ஆண்டவர் விரும்புகிற அந்த ஒரு முழுமையான கீழ்ப்படிதல் என்கிட்ட இல்லை. ஏதோ சிலதுக்கு கீழ்ப்படிஞ்சிடறேன். ஒரு சுய திருப்தி நமக்குள்ள வந்துருதுல, ஒரு செல்ஃப் சாட்டிஸ்ஃபேக்ஷன். ஆமா, இவ்வளவு செய்யறோமே பத்தாதா? சிலருக்கு ஞாயிற்றுக்கிழமை ஆராதனைக்கு வந்துட்டோம், என்னமோ பெருசா ஆண்டவருக்காக சாதிச்சிட்ட மாதிரி நினைப்பு. இயேசுவின் நாமத்தில் பிதாவே ஆமென். என்ன கவனிங்க பாப்போம். சண்டே சர்வீஸ்க்கு வந்துட்டாலே என்னமோ ஆண்டவருக்காக பெரிய சாதனை நாங்க என்ன செஞ்சிட்டோம். ஞாயிற்றுக்கிழமை 2.5 மணி நேரம் வந்து உட்கார்ந்துட்டோம்ல பாஸ்டர், சாதிச்சிட்டோம். ஆத்தாடி, பெரிய சாதனை. நீங்க ஆராதனையில வந்து உட்கார்றதுனால ஆண்டவருக்கு 10 பைசா பிரயோஜனம் கிடையாது. நீங்க ஆராதனையில வந்து உட்கார்றதுனால உங்களுக்கு பிரயோஜனப்படுத்திக் கொள்றீங்கன்றதை விசுவாசிச்சு கைதட்டி ஆண்டவரை மகிமைப்படுத்தணும். சிலருக்கு அது ஒரு பெரிய நினைப்பு. வாரத்தில் ஒரு நாள் ஆராதனைக்கு வந்துட்டா, அப்பாடி ஆராதனைக்கு வந்துட்டோம் நாங்கள் 2.5 மணி நேரம் கூட வர்றது கிடையாது. 1 மணி நேரம் வந்து உட்காந்துட்டாலே, இந்த வாரம் ஞாயிற்றுக்கிழமை நாங்கள் பாதி பூசை பார்த்துட்டோம்ல, அப்பாடி அது போதும்பா. ஒரு சுய திருப்தி நமக்குள்ளேயே, ஒரு சுய திருப்தி. நான் இந்த இதில் நான் இப்படி இருக்கேன், நான் இந்த இதில் இப்படி இருக்கேன், நான் விக்கிரக ஆராதனை விட்டுட்டேன், நான் நல்ல பிள்ளையா இருக்கிறேன், நான் தண்ணி அடிக்கிறது இல்லை, நல்ல பிள்ளையா இருக்கிறேன், ஏதோ ஒரு சில காரியத்தை நான் செஞ்சிட்டேன் அப்படின்றதுக்காக ஒரு சுய திருப்தி நமக்குள் ஏற்பட்டு விடுகிறது. நோ, God needs a total commitment. ஆண்டவர் எதை எதிர்பார்க்கிறார்? ஒரு முழுமையான அர்ப்பணிக்கப்பட்டவர்கள் எனக்கு தேவை. அவர்களை தான் எனக்கு சீஷர்களாக நான் உருவாக்க முடியும். இன்னைக்கு நம்மோடு கூட கர்த்தருடைய சத்தம். பலமுறை பாட்டு பாடுறோமே, அர்ப்பணித்தே ஆராதிக்கும் பொழுது முழு உள்ளத்தோடு ஆராதிப்பேன், முழு உள்ளத்தோடு அன்பு கூறுவேன். நிஜமா முழு உள்ளத்தோடு ஆராதிக்கிறோமா? அந்த பாட்டு பாடிக்கிட்டு இருக்கும்போது முழு உள்ளத்தோடு, ட்ரம்பட் வாசிக்கிற பையன் பண்ற சேட்டையை பாரு, முழு உள்ளத்தோடு. இங்க பாரு, இந்த பையன் பாரு பேசிட்டு இருக்கான் பாரு, என்னையும் சேர்த்தான் சொல்றேன். இவனுங்க பண்ற டிஸ்டர்பன்ஸ். வார்த்தை இங்க இருந்து முழு உள்ளன்னு வருது, ஆனா முழு உள்ள யோசிச்சு பாருங்க. ஒரு 2.5 மணி நேரம் நம்மால ஒருமனப்பட்டு டோட்டல் கமிட்மெண்ட்ல இருந்து நம்மளால ஆராதிக்க முடியுதா?
2.5 மணி நேரம் வர்றதே கிடையாது. அது தனி விஷயம். வந்த நேரத்தையாவது முழுவதுமா அர்ப்பணிச்சோமா? இப்போ கூட பிரசங்கம் பண்ணிக்கிட்டு இருக்கும்போது கூட இன்னும் எவ்வளோ நேரத்தில் முடிப்பாருன்னு தெரியல, ஒன்றுக்கே இவ்வளோ நேரம் போட்டுக்கிட்டு இருக்கேன், இன்னும் 2 குறிப்பு வேறு இருக்குதே. அருமையான தேவ பிள்ளையே, எதை செய்தாலும் ஹோல் ஹார்ட்டடாக செய்யுங்க. ஓபின்னு ஒரு பேப்பர் இருக்குது, ஆர்கனைசேஷனல் பிஹேவியர்னு. MBA படிக்கிற பிள்ளைகளுக்கு தெரியும், HR படிக்கிற பிள்ளைங்களுக்கு தெரியும். அதில் ஒரு இது உண்டு, ஜாப் சாட்டிஸ்ஃபேக்ஷன் சொல்லுவாங்க. நான் பார்க்கிற வேலை எனக்கு திருப்தியை கொடுக்க வேண்டும். சம்பளத்துக்கு வேலை பார்க்கக்கூடாது. மணி அடித்தா மாதம் 1ஆம் தேதி அக்கௌண்ட்டில் ஏறுன்றக்க வேலை. நான் என்ன வேலை செய்யணும் அதை நான் சோல்ஃபுல்லாக செய்யணும், அதை இன்ட்ரெஸ்டடாக செய்யணும், அதை விரும்பி செய்யணும். நான் பண்ணுற பாஸ்டர் தொழிலை நான் விரும்பி செய்கிறேன், எதிர்பார்த்து செய்யலை. ஆண்டவரை விரும்பி ஆராதிங்க, விரும்பி சர்ச்சுக்கு வாங்க, விரும்பி காணிக்க கொடுங்க. கஷ்டப்பட்டு ஆராதிக்காதீங்க, இஷ்டப்பட்டு ஆராதிங்க. முழு உள்ளத்தோடு உண்மையா சொல்லுங்க, முழு உள்ளத்தோடு. ஆஹா, ஆமாப்பா. ஓ இயேசுவே, நீங்க அப்படி ஹோல் ஹார்ட்டடா நீங்க வர்ஷிப் பண்ண ஆரம்பிச்சிட்டீங்கன்னா, வர்ஷிப் லீட் பண்ற எங்களுக்கு பாதி பிரச்சனை முடிஞ்சு. கையை தூக்கு, கையை தட்டு, அதை பண்ணி இதை. ஏன்னா நீங்க முழு உள்ளத்தோட ஆரம்பிக்கிறது, உங்களை அறியாமலே நீங்க என்ன மாதிரி பண்ணுவீங்கல்ல. ஆர்டிஃபிஷியலாக ஆராதிக்கிறவங்களுக்கு தான் நம்ம என்ன செஞ்சுட்டு இருந்து இத்தை பண்ணு, அத்தை பண்ணு, அத்தை பண்ணி, இத்தை பண்ணி, இங்கிட்டு தூக்கு, அங்கிட்டு தூக்கு. ஒரு சாவில் உண்மையாக அழுகிறவங்களுக்கு டூப்ளிகேட்டாக அழுகிறவங்களுக்கு நல்லா தெரியும்ல, தெரியுமா தெரியாதா? டூப்ளிகேட்டாக அழுகிறவன் அங்கேருந்து வரும்போதெல்லாம் சீவி சிங்காரிச்சு கரெக்டாக வருவான். திருமுனையில் வந்தோடனே அப்படி இப்படி களைச்சி விட்டுட்டு ஒப்பாரி, வைட்டிகளே 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 வைட்டிகளே, என்ன வத்தராசா நீங்கள் போயிட்டீங்களே, நீங்கள் போயிட்டீங்களே, நீங்கள் போயிட்டீங்களே, நீங்கள் போயிட்டீங்களே. இப்படி ஒப்பாரி வைக்கிறவெல்லாம் யார்? இப்போல்லாம் ரெடிமேடாகவே சிடியில் வந்துருச்சு, பென்ட்ரைவில் ஒப்பாரி. உண்மையில் அழுகிறவனுக்கு பார்த்தாலே தெரியும். உண்மையாக ஆராதிக்கிறவர்களுக்கும் டூப்ளிகேட்டாக ஆராதிக்கிறவர்களுக்கும் நல்ல வித்தியாசம் தெரியும். கர்த்தர் நம்மோட பேசுகிறாரு. we need a total commitment. உண்மையான ஒரு அர்ப்பணத்தை எங்களுக்குள்ள தாங்க ஆண்டவரே. இரண்டாவது ஒரு காரியம், இரண்டாவது ஒரு கீழ்ப்படிதல். எப்படிப்பட்ட கீழ்ப்படிதல்? லூக்கா எழுதின சுவிசேஷம் 9ஆம் அதிகாரம் 57-58 வசனங்களை வாசிக்கலாம். அங்கே இன்னொரு மனிதனை நாம் பார்க்கிறோம். லூக்கா 9ஆம் அதிகாரம் 57-58 வசனங்கள். அவர்கள் வழியிலே போகையில் ஒருவன் அவரை நோக்கி ஆண்டவரே, நீர் எங்கே போனாலும் உம்மை பின்பற்றி வருவேன் என்றான். நீங்க நல்லா கவனிங்க, இந்த இடத்துல ஆண்டவர் கூப்பிடல, இவனே வாலண்டியரா என்ன செய்றாரு? உம்மை பின்பற்றி. I want to follow you, Father God. நான் உம்மை பின்பற்றி வர விரும்புகிறேன் ஆண்டவரே அப்படின்னு சொல்லி அவரே என்ன செய்றாரு? கேட்கிறார். ஆண்டவரே, நான் உங்களை ஃபாலோ பண்ணி வர விரும்புறேன்ப்பா அப்படின்னு சொல்லி. படிங்க பாப்போம். அதற்கு இயேசு நரிகளுக்கு குழிகளும் ஆகாயத்து பறவைகளுக்கு கூடுகளும் உண்டு, மனுஷகுமாரனுக்கோ தலை சாய்க்க இடமில்லை என்றார். நல்லா கவனிங்களேன். இப்ப என்ன கவனிங்களேன், இவன் என்ன கேட்கிறான் ஆண்டவர்கிட்ட? நீங்க சொல்லுங்க, என்ன கேட்கிறாரு? கொஞ்சம் பேசுங்களேன். நான் உங்களை பின்பற்றி வர விரும்புகிறேன் இல்லை, அப்படி தானே கேட்குறாரு. இதுக்கு ஆண்டவர் என்ன பதில் சொல்லியிருக்கணும்? ஒன்று வா, இல்லைனா வராத. நான் உங்களை பின்பற்றி வர்றேன் அப்படின்னு சொன்னால், என்கிட்ட பாஸ்டர் நானும் உங்கள் கூட வர்றேன் அப்படின்னு சொன்னால், ரெண்டில் ஏதாவது ஒரு பதில் சொல்லணும். ஒன்று வா, இல்லைனா வராத. ஆனால் சம்பந்தமே இல்லாமல் ஒரு பதில் சொல்கிறாரு. நரிகளுக்கு வீடு இருக்குப்பா, காக்காய்க்கு கூட வீடு இருக்குப்பா, ஆனால் எனக்கோ நான் கேர் ஆஃப் பிளாட்ஃபார்ம்பா அப்படிங்கிறார் ஆண்டவர். இது என்ன சம்பந்தமே இல்லாத பதிலாக இருக்குது? பல நேரத்தில் ஆண்டவர் நமக்கு கொடுக்குற பதில் அப்படிதான் நமக்கு தோணும்.
ஆண்டவரே என்ன சம்பந்தமே இல்லாம பேசுறீங்களே, சம்பந்தமே இல்லாம ஒரு வசனத்தை தர்றீங்களே. சிலருக்கு பர்த்டே அன்னைக்கு ஏதாவது ஒரு வசனம் வந்துடும், சம்பந்தமே இல்லாம ஒரு வசனம் வந்திருக்குதே. ஒரு முறை ரொம்ப வருஷத்துக்கு முன்னாடி நம்ம சர்ச்சில் இப்படி ஒரு வாக்குத்தத்தம் ஒரு நியூ இயர் சர்வீஸ்ல பாஸ்டர் கொடுத்தாங்க. நான் உங்களை திக்கற்றவர்களாய் விடேன் உங்களிடத்தில். எல்லாருக்கும் ஒரு பெரிய இது, என்ன இங்க திக்கு இல்லாம என்ன அலைஞ்சுக்கிட்டு இருக்கிறோம், இது என்ன இந்த வசனம் அப்படின்னு நாங்க நினைச்சோம். ஆனா அந்த வருஷத்துல தான் சபையை தீய வச்சு கொளுத்தி சபை பத்தி போயிருச்சு, சபை எரிஞ்சிருச்சு. நடத்துறதுக்கு இடமே இல்லாம தவிச்சுக்கிட்டு இருந்தோம். அப்பதான் அந்த வாக்குத்தத்தம் எவ்வளவு உண்மையானதுன்றது ஊர்ஜிதப்பட்டது. நல்லா கவனிங்க. இப்ப இவர் வர்றேன்னு சொல்றாரு, ஒண்ணு வான்னு சொல்லணும், இல்லைன்னா வராதேன்னு சொல்லணும். நரிக்கு கூடு இருக்கு, காக்காய்க்கு அது இருக்குது, முயலுக்கு அது இருக்குது, எனக்கு ஒண்ணுமே. என்ன ஆண்டவரே சொல்றீங்க அப்படின்னா, நல்லா கவனிங்க, நல்லா கவனிங்க. ஆவியை உடையவன் அதை பகுத்தறிகிறான். ஆண்டவர் என்ன சொல்ல வர்றாரு, எப்பா நீ என்னை எதுக்கு ஃபாலோ பண்ணி வர்றன்றதை நான் என்ன செஞ்சுட்டேன், கண்டுபிடிச்சிட்டேன். நீ எதுக்கு என் பின்னாடி வர்றேன்னு சொல்லின்றதை நான் என்ன செஞ்சுட்டேன், கண்டுபிடிச்சிட்டேன். அவன் எதுக்கு ஃபாலோ பண்ணி வந்தார் அப்படின்னா, நான் நினைக்கிறேன் என்னுடைய கற்பனை, என்னுடைய ஒரு சின்ன கற்பனை, இவன் முதல்ல ஆண்டவரை எங்கே பார்த்துருப்பாருன்னா, அந்த 5 அப்பம் 2 மீன் கொடுத்தாரு பாருங்க 5000 பேருக்கு, அதில் ஆளாக பந்தியில் உட்காந்து சாப்பிட்ருப்பான். சாப்பிடும் போதே முடிவு பண்ணிட்டான், இந்த ஆள் பின்னாடி போனா நமக்கு வாழ்க்கை ஃபுல்லாக என்ன கிடைக்கும், சோறு கிடைக்கும். இவர் கூடயே போற பக்கமெல்லாம் என்ன செஞ்சுக்கலாம், சமாளிச்சுக்கலாம். சரியான ஆள் நமக்கு சிக்கினாரா, அதனால நான் உம்மை பின்பற்றி வர விரும்புகிறேன். ஆண்டவர் கண்டுபிடிச்சார், நானே ஒரு கேர் ஆஃப் பிளாட்ஃபார்ம். இவர் என்ன செய்யறாராமா, சிலர் ஆண்டவரை எப்படி தெரியுமா ஃபாலோ பண்ண விரும்புறாங்க, ஆண்டவர் பின்னாடி போக விரும்புறாங்க. நீட் சம்திங், என்ன கிடைக்கும், என்ன கிடைக்கும், என்ன கிடைக்கும், என்ன கிடைக்கும். இந்த ஃபாலோவர்ஸ்க்கு பேரு எமோஷனல் ஃபாலோவர்ஸ், உணர்ச்சி வசப்படுகிறவர்கள், ஏதோ ஒன்றை பெறுவதற்காக ஆண்டவரை தேடுகிறவர்கள். இந்த கீழ்ப்படிதலையும் தேவன் விரும்புகிறதில்லை. எமோஷனல் ஒபீடியன்ஸ் ஆல்சோ டிஸ்ஒபீடியன்ஸ். உணர்வின் அடிப்படையில் கீழ்ப்படுகிறவர்களும் கீழ்ப்படியாதவர்களே. ஆண்டவரை ஃபாலோ பண்ணா சம்திங் எனக்கு கிடைச்சிருங்க. நமக்கு சுவிசேஷமே பல நேரத்தில் நம்ம அறிவிக்கும் போது எப்படி அறிவிக்கிறோம், இயேசுவிடத்தில் வாங்க, அத்து அடி அம்மா தண்டி கொட்டாவி, இயேசுவிடத்தில் வாங்க உங்களுக்கு சுகம் தருவாரு, இயேசுவிடத்தில் வாங்க உங்களுக்கு வீடு தருவாரு, இயேசுவிடத்தில் வாங்க மாப்பிள்ளை கிடைக்கும், இயேசுவிடத்தில் வாங்க பொண்ணு கிடைக்கும், இயேசுவிடத்தில் வாங்க வேலை கிடைக்கும், இயேசுவிடத்தில் வாங்க உயர்ந்த வேலை கிடைக்கும். அப்படிதானே உள்ள வர்றாங்க. இயேசுவிடத்தில் வாங்க பரலோகம் நித்திய ஜீவன் கிடைக்கும். அது எதுக்கு, அது எதுக்கு? வாழ்ற வரைக்கும் மஜாவா வாழ்வோம் சார், செத்ததுக்கு பின்னாடி யாருக்கு சார் தெரியும் நினைச்சுக்கிட்டு இருக்கிற சார். உங்களுக்கு ஒன்று தெரியுமா, சைபீரியாங்கிற ஒரு டெசர்ட்ல, பாலைவனத்தில் சில சயின்ஸ், சில அறிவியல் விஞ்ஞானிகள், அவங்களுக்கு பேர் என்ன சொல்லுவாங்க இங்கிலீஷ்ல, சயின்ஸா தெரியுது, சயின்டிஸ்ட், அவங்க ட்ரில் பண்ணிக்கிட்டே போனாகலாமா, தொலை ஓட்டுக்கிட்டே போனாகலாமா. என்னதான் இருக்குது, ரொம்ப ஆழத்தில் போனால் என்னதான் இருக்கு, ஒரு குறிப்பிட்ட ஆழத்தில் போனோடனே தண்ணி வந்திருக்குது, ஒரு குறிப்பிட்ட ஆழத்தில் போனோடனே க்ரூட் ஆயில் வந்திருக்குது, ஒரு குறிப்பிட்ட ஆழத்தில் போனோடனே ஒரு மாதிரி புகையா வந்திருக்குது. அதையும் தாண்டி ஆழத்துக்குள்ள போகும் பொழுது ஒரு பயங்கரமான அலறல் சத்தம் பல மொழிகளில் கேட்டுச்சாமா. ஐயோமா முடியல காப்பாத்துங்க அப்படிங்கிற பயங்கரமான அலறல் சத்தம் டிஃப்ரெண்ட் லாங்குவேஜில் கேட்டுச்சாமா. அன்றைக்கு தீர்மானம் பண்ணினார்கள், நரகம் என்று ஒன்று இருக்கிறது என்பது உறுதி செய்யப்பட்டு விட்டது. நீங்க போய் தட்டி பாருங்க, யூடியூப்ல பாருங்க, கூகுள்ல பாருங்க, தட்டி பாருங்க. மரித்ததற்கு பின்பு ஒரு மனிதனுக்கு வாழ்க்கை இருக்கிறது. எந்த ஒரு மனிதன் இயேசு கிறிஸ்துவை தன் உள்ளத்தின் சொந்த இரட்சகராய் ஏற்றுக்கொண்டு தண்ணீர் மூழ்கி ஞானஸ்நானம் பெற்று ஆவிக்குரிய சபையில் ஐக்கியமாய் இருந்து தேவ சத்தியத்தை கேட்கிறானோ அவன் மாத்திரமே பரலோகம் போக முடியும். ஏனென்றால் என் சத்திய வேதம் தெளிவாய் சொல்லுகிறது,
இயேசுவை தவிர ஒரு மெய்யான தெய்வம் உலகத்தில் இல்லை. அவர் ஒருவரே சொன்னார், I am the way, I am the truth. நான் மாத்திரமே உன்னை பரலோகத்துக்கு கொண்டு போகிறவர். நானே வழியும், நானே சத்தியமும், நானே ஜீவனுமாய் இருக்கிறேன். என்னை அல்லாமல் ஒருவன் நித்திய ஜீவனுக்குள் பிரவேசிக்க முடியாது என்பதை உலகத்தில் சொன்ன ஒரே ஒரு தெய்வம் என் தெய்வமாகிய இயேசு கிறிஸ்து மாத்திரமே. There is no way to enter the heaven. அதனால தான் தலை அடிச்சுக்கிறோம் சார். உன் காலில் விழுகிறதுக்கு ஆயத்தமா இருக்கிறோம் சார். அடிக்கடி சொல்லுவேனே, to win the soul at any cost. எந்த விலைக்கிரயமும் செலுத்தி ஒரு மனிதனை கிறிஸ்துவுக்குள் நடத்துவதற்கு, செலவு செய்யறதுக்கும், கீழே போறதற்கும், அவனிடத்துல மண்டிடுவதற்கும் we are ready. We are ready. நாகமானுடைய சம்பவத்தை குறித்து பிரசங்கம் பண்ணும்போது நான் சொன்னேன் நினைக்கிறேன். எத்தனை பேருக்கு ஞாபகம் இருக்குன்னு தெரியல. உணர்ச்சிகளுக்காக கீழ்ப்படியாதீங்க. என்ன கிடைக்கும் என்பதற்காக பின் செல்கிறவர்கள் அல்ல, நித்தியத்தை அடைவதற்காக நான் பின் செல்கிறவனாக இருக்கிறேன். அப்ப நித்தியத்தை அடைஞ்சா கர்த்தரை உண்மையா நித்தியத்தை அடையணும்னு பின்னாடி போனோம்னா மற்றதெல்லாம் கர்த்தர் சேர்த்து தருகிறவரா இருக்கிறார். உண்மையாய் அவரை தேடுகிறவர்களுக்கு ஒரு நன்மையும் என்னால் தைரியமாய் சொல்ல முடியும். எல்லா பலிபீடங்களை சொல்ல முடியும். 44 வருஷமா அந்த தெய்வத்தோடு நான் வாழ்ந்து கொண்டிருக்கிறேன், நடத்தி கொண்டிருக்கிறேன். கர்த்தர் என்னை ஒரு குறையில்லாதபடி ராஜாவாய் மகிமையாய் நடத்தி வருகிறார்னா காரணம் ஒன்று, அவரை மெய்யாய் தேடுகிறவர்களை கர்த்தர் மகிமையாய் நடத்துகிறவராய் இருக்கிறார். என்ன கிடைக்கும் இல்ல, அவர் எங்களுக்கு தேவை ஆண்டவரே நித்தியம். இந்த சம்பவத்தில் நம்ம அதை தான் நம்ம பார்க்கிறோம். நீ எதுக்கு ராஜா என்கிட்ட வந்து என் பின்னாடி வரேன்னு சொல்ற? நீ போடுற மேப் எனக்கு புரியுது, உன் மாஸ்டர் பிளான் எனக்கு புரியுது. அதனால தான் சொல்றாரு, எனக்கே இடம் இல்லப்பா. அவன் அதை ஏற்றுக்கொள்ள மனதில்லாமல் அவரை விட்டு என்ன செய்து விட்டானா? போய்விட்டான். 2 காரியங்களை நான் சொன்னேன். நம்பர் 1, ஆஃப் ஒபீடியன்ஸ் இஸ் அரைகுறையான கீழ்ப்படிதல், கீழ்ப்படியாம். எமோஷனல் ஒபீடியன்ஸ் இட்ஸ் a disobedience. அதுவும் உணர்ச்சியின் அடிப்படையில் கீழ்ப்படிதலும் கீழ்ப்படியாமலே. கடைசியாக 3வது ஒன்றை பார்த்து முடிக்க லூக்கா சுவிசேஷம் 9வது அதிகாரம் 59-60 வசனங்களை வாசிக்கலாம். லூக்கா 9:59-60. வேறொருவனை அவர் நோக்கி என்னை பின்பற்றி வா என்றார். இப்ப ஆண்டவரே ஒருத்தனை கூப்பிடுறாரு. முதல்ல ஒரு சம்பவத்தில் அவனை என்ன செய்யறேன்னு சொன்னாரு, வரேனாரு. இப்ப ஆண்டவர் ஒருத்தர் என்ன செய்யறாரு, என் பின்னாடி வாப்பா அவர் கூப்பிடுறார். உங்களுக்கு வித்தியாசம் புரியுதா புரியலையா? போன சம்பவத்தில் அவர் வந்து ஆண்டவர் என்ன செஞ்சாரு, ஐ வாண்ட் டு ஃபாலோ. இப்ப இந்த சம்பவத்தில் ஆண்டவர் ப்ளீஸ் ஃபாலோ மீ. ஆண்டவர் கூப்பிடுறார், என்னை பின்பற்றி வான். இவர் கூப்பிடுறார், ஆண்டவர் கூப்பிடுறார். படிங்க பாப்போம். அதற்கு அவன், ஆண்டவரே, முன்பு நான் போய் என் தகப்பனை அடக்கம் பண்ண எனக்கு உத்தரவு கொடுக்க வேண்டும் என்றான். அதற்கு இயேசு, மரித்தோர் தங்கள் மரித்தோரை அடக்கம் பண்ணட்டும், நீ போய் தேவனுடைய ராஜ்யத்தை குறித்து பிரசங்கி என்றார். நல்ல கவனிங்க, நல்ல கவனிங்க. 3வது கீழ்ப்படிதல். இதை பார்த்து நம்ம முடிக்க போறோம். 3வது கீழ்ப்படிதல். ஆண்டவர் சொல்றார் ஒருத்தனை பார்த்து, தம்பி நீ என்னை ஃபாலோ பண்ணி வாப்பா, ஃபாலோ மீ. ஆண்டவரே சொல்ற, என் பின்னாடி வா. அதுக்கு அவர் சொல்றான், ஆண்டவர் நான் உங்களை பின்பற்றி வர்றேன், வரமாட்டேன்னு சொல்லலை. உங்களுக்கு புரியுதுங்களா புரியலையா? வரமாட்டேன்லாம் வர்றேன், கட்டாயம் வரேன். ஆனால் அதுக்கு முன்னாடி எனக்கு ஒரு வேலை இருக்கு. எங்கள் அப்பா செத்து போய் கிடக்கிறாரு, அவரை போய் நான் செஞ்சுட்டு வந்துடுறேன், அடக்கம் பண்ணிட்டு 3வது நாள் கல்லறைக்கு போய் பால் ஊற்றிட்டு பண்ண வேண்டிய எல்லா ஈமக்கிரிகளும் பண்ணிட்டு அதுக்கு பின்னாடி நான் என்ன செய்கிறேன், வர்றேன், உங்களை ஃபாலோ பண்ணுறேன். ஆண்டு சொல்றாரு, மரித்தோர் தங்கள் மரித்தோரை, உங்கள் அப்பா செத்துட்டு போயிட்டாருன்னா உங்கள் அப்பாவே உங்களை அவர் என்ன செஞ்சுக்கிட்டோம், அடக்கம் பண்ணிக்கிட்டோம். எவ்வளோ நக்கலாக சொல்கிறாரு பாருங்க ஆண்டவர். உங்கள் அப்பா தானே செத்துருக்கிறாரு, செத்தவர் அவரே அவர் என்ன செஞ்சுக்கிட்டோம், அடக்கம் பண்ணிக்கிட்டோம். நீ என்ன செய்ய, ஃபாலோ பண்ணு. மூன்றாவது போடுங்க பார்ப்போம். 3வது பாருங்க, டிலைட்டட் அல்ல, டிலைட் ஒபீடியன்ஸ்
இஸ் ஆல்சோ டிஸ்ஒபீடியன்ட். தாமதமாய் கீழ்ப்படிவதும் கீழ்ப்படியாமையே. சொல்லுங்க, தாமதமாய் கீழ்ப்படிவதும். ஆண்டவர் ஒரு காரியத்தை சொல்றாரு அப்படின்னா அடுத்த செகண்டே அதுக்கு என்ன செய்யற இருதயம் வேணும்? அர்ப்பணிக்கிற இருதயம். இல்ல, இந்தா பார்க்கலாம், அந்த பார்க்கலாம், இந்தா பண்ணிடுவோம், அந்த பண்ணிடுவோம். இதுக்கு வேதத்தில் சிறந்த ஒரு உதாரணம் யார் தெரியுமா? ஆபிரகாம். ஆண்டவர் ஆபிரகாமை பார்த்து சொல்றாரு, நீ உன் ஜனத்தையும் உன் இனத்தையும் விட்டு நான் உனக்கு காண்பிக்கும் தேசத்திற்கு. ஆபிரகாம் உட்காந்துட்டு, எப்போ ஆண்டவரை போட்டோம், என்னைக்கு ஆண்டவரை கிளம்பணும், அந்த ஊருக்கு நான் என்னை போக சொல்கிறீங்களா, அந்த ஊரில் தண்ணி இருக்குமா, அந்த ஊரில் என் ஆடு மாடெல்லாம் மேய்க்கிறதுக்கு நல்ல ஃபெர்டைல் லேண்ட் இருக்குமா, அங்கே போனால் என் பிள்ளைகளை சேர்க்கறதுக்கு ஸ்கூல் இருக்குமா, மெட்ரிகுலேஷன் ஸ்கூல் இருக்குமா, சிபிஎஸ்சி ஸ்கூல் இருக்குமா, அங்கே போனால் என்னென்னலாம் எனக்கு இருக்கும், எதுவுமே கேட்கல. போகிறேன் ஆண்டவரே. ஒரு நாள் ராத்திரியில் அதிகாலையில் பேசுறாரு, விடிஞ்ச உடனே எடுத்துட்டு உன் பிள்ளை எடுத்துட்டு மலையில போய் நான் காண்பிக்கிற மலையில ஒன்றில் போய் நீ பலி கொடு. கிளம்புற ஆண்டவரே. எந்த மலை ஆண்டவரே? எவ்வளவு தூரம் ஆண்டவரே? உண்மையிலே நீங்க தான் சொல்றீங்களா? இன்னொரு அடையாளத்தை கொடுங்க ஆண்டவரே, ஒரு தரிசனத்தை கொடுங்க ஆண்டவரே. நான் போனை திறக்கும் போது எம்டி ஜெகன் சொல்லணும் ஆண்டவரே, இதெல்லாம் அடையாளமா இருந்தா நாளைக்கு கிளம்புற ஆண்டவரே. அதெல்லாம் ஒன்றும் சொல்லல, அடுத்த செகண்ட் சொல்றாரு, கிளம்புற ஆண்டவரே. என்ன ஒரு கீழ்ப்படிதல், என்ன ஒரு கீழ்ப்படிதல். யார் சொல்றா, எவர் சொல்றா, எதுக்கு சொல்றாரு? எதுவுமே கேட்கல, அவர் சொல்லிட்டாரு, செய்யறதுக்கு ரெடி. பல முறை ஆண்டவர் சில காரியங்களை உங்ககிட்ட திரும்ப திரும்ப ரிப்பீட் பண்ணிட்டே இருக்கிறாரு. இதை செய்யி, இதை செய்யி, இதை செய்யி, இதை செய்யி, இதை செய். சிலரை ஞானஸ்நானம் எடுத்துரு, தள்ளி போடாத, தள்ளி போடாத, தள்ளி போடாத. நம்ம ஒரு காரியம் சொல்ல, இது நடக்கட்டும், நான் எடுக்கிறேன். ஒரு கல்யாணம் மட்டும் முடியட்டும், அடுத்த நாளை எடுத்துறேன். நான் சொல்லுவேன், கல்யாணம் முடிஞ்ச உடனே தான் உனக்கு புது புது பிரச்சனைகள் வெயிட்டிங்ல இருக்கு. ஆண்டவர்கிட்ட நீங்க சொல்லாதீங்க, இதை செய்யுங்க ஆண்டவர், இதை செய்யறேன்னு நீங்க சொல்லக்கூடாது ஆண்டவர்கிட்ட. ஆண்டவர் விரும்புறதே கிடையாது. பல முறை ஆண்டவருக்கு சில காலம் சொல்லிட்டே இருக்கு, நீ ரட்சிக்கப்பட்ட தேவ பிள்ளையே, நீ ஞானஸ்தானம் எடுத்துனா நம்ம மனசுல ஒரு ஸ்கெட்சை போட்டு இது நடக்கட்டும், அப்ப இயேசு மெய்யான தெய்வன்றதை ஏத்துக்கிட்டு நான் எடுக்கிறேன். வாய்ப்பே இல்லை, அது நடக்க போறதும் கிடையாது, நீ எடுக்க போறதும் கிடையாது. ஏன்னா அது நடக்கும்போது ஆட்டோமேட்டிக்கா சில ப்ராப்ளம்ஸ் உங்க கூட சேர்ந்தே வரும். அப்ப அந்த உடனே நீங்க என்ன சொல்லுங்க, இந்த ப்ராப்ளம் முடியட்டும், அதை எடுக்கிறேன், அது முடியட்டு, அதை எடுக்கிறேன். தள்ளி 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 போய் கடைசியில் ஒட்டு மொத்தத்துக்கு கீழ்ப்படியாமையில விழுந்துடுறது. சகோதரா, சகோதரி, ஆண்டவர் யாரோட தெளிவா பேசிட்டு இருக்கிறார். கீழ்ப்படுகிற ஒரு இருதயம் வேணும். தள்ளி போட்டுக்கிட்டே போகாதீங்க. சில சத்தியங்களுக்கு, சில உபதேசங்களுக்கு ரொம்ப நாள் தள்ளி போடாதீங்க. சின்ன சம்பவத்தை சொல்லி நான் முடிக்கிறேன். கடந்த நாட்களில் திண்டிவனம்னு ஒரு இடத்துல ஒரு ஊழியர் கூடுகையில் நான் பேசி கொண்டிருந்தேன். ஊழியர் கூடுகையை பேசி முடித்ததற்கு பின்பு நிறைய ஊழியர்கள் வந்திருந்தாங்க. நூற்றுக்கணக்கான ஊழியர்கள், அவருடைய துணைவிமார்கள் வந்திருந்தாங்க. பேசி முடித்த உடனே ஒரு ஊழியக்காரர் என்கிட்ட, ஊழியக்காரர் இல்லை, அவர் ஒர்க் பண்ணிக்கிட்டு தான் இருக்கிறார், ஆனால் ஊழியர் கூடுகையில் வந்திருந்தார். பின்னாடி இருந்து வந்து என்னை வந்து பார்த்து மைக்கேல் அப்படின்னாரு. என்னடா எல்லாரும் என்னை பாஸ்டர்னு சொல்கிறாங்க, இவர் மட்டும் மைக்கேல்ன்றாரு. அண்ணே வந்து பார்த்தோன்னே, என்னை தெரியுதா, ஐ எம் சோ அண்ட் சோ. அண்ணே உங்களை எனக்கு நல்லா தெரியும்னே. என்னோடு கூட அவர் வேதாகம கல்லூரியில் படித்தார். ஒரு 3 மாதங்கள் மாத்திரம். நான் இந்த 12th முடிச்சுட்டு காலேஜ் சேர்ற வரைக்கும் ஒரு கேப் இருக்கும்ல, அப்போ சென்னையில் பாஸ்டர் கல்யாணகுமார் அவங்க நடத்தினதான ஒரு பைபிள் காலேஜ், அப்போ தான் முதல் செட் அவங்க ஆரம்பிக்கிறாங்க, ஹார்வர்ட் இன்ஸ்டியூட் ஆஃப் பைபிள் டெக்னாலஜின்னு சொல்லி. அதில் நான் முதல் பேட்சில் படிக்கிறேன். அந்த அண்ணனும் என்னை விட கொஞ்சம் வயசுக்கு மூத்தவர் என் கூட படிக்கிறார். அந்த அண்ணனுடைய பேர் இம்மானுவேல். என்ன படிக்கிறாங்க, சென்னை பக்கத்தில் உளுந்தூர்பேட்டைன்னு ஒரு ஊர். அப்போ நான் அந்த அண்ணனும் படிச்சுட்டு இருக்கிறோம், ஹாஸ்டலில் தங்கியிருப்போம் அந்த 3 மாத காலங்கள். அந்த அண்ணன் அடிக்கடி என்கிட்ட சொல்லுவார், மைக்கேல் ஆண்டவர் என்னை அந்தமானுக்கு அழைக்கிறார், நான் அந்தமானுக்கு போகிறேன், அந்தமானில் நான் மிஷினரி ஆகணும்னு சொல்லி விரும்புகிறேன். என்னுடைய தரிசனமே அந்தமான் தான். பைபிளில் முன்னாடி எழுதியிருப்பார், அந்தமான் என் உயிர்னு எழுதியிருப்பார். எதுக்கு ஜெபம்னாலும் அந்தமான்கிற வார்த்தை வந்துக்கிட்டே இருக்கும். சாப்பிட்றதுக்கு உட்காந்தோம்னா சாப்பிடும்போது ஆண்டவர் அந்தமானில் இருக்கிற ஒவ்வொருவர்களுக்கு நல்ல உணவை கொடுங்க ஆண்டவர் என்பார்.
மூச்சுக்கு 300 தடவை அந்தமான் 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 அந்தமான். அப்படி அந்தமான் மேல ஒரு பெரிய தரிசனத்தோடு அந்த அண்ணன் ஊழியத்தை பைபிள் காலேஜில் படிச்சாங்க. நான் 3 மாசத்துல ஓடி வந்துட்டேன் இங்க கல்லூரி படி சேரணும்னு சொல்லிட்டு. அந்த அண்ணன் தொடர்ந்து படிச்சாங்க. படிச்சு முடிச்சுட்டு அந்தமான் போவதற்கு எல்லாம் ரெடி ஆக போகுது. அவங்க அப்பாவும் அம்மாவும் சொன்னாங்க, தம்பி அந்தமானுக்கு நீ போறதுக்கு முன்னாடி ஒரு கல்யாணத்தை பண்ணிட்டு ஊழியத்துக்கு போ. கல்யாணம் பண்ணிட்டு போனால் தான் ஊழியத்தில் உனக்கு ஒரு சேஃப், குடும்பங்களெல்லாம் சந்திக்கும் போது அவங்கள பேசுறதுக்கெல்லாம் நல்லா இருக்கும். சரி அப்படின்னு ஒரு கல்யாணத்தை பண்ணார். ஏற்கனவே சொல்லியிருப்பேன்னு நினைக்கிறேன். கல்யாணம் பண்ணார். கல்யாணம் பண்ணோடனே அந்த பொண்ணு ஒரு சிஎஸ்ஐ பேக்ரவுண்ட்லேருந்து வந்தது. சிஎஸ்ஐ பேக்ரவுண்ட்லேருந்து வந்தாலே கொஞ்சம் பைபிள் தெரிஞ்சவங்கன்னு அர்த்தம். கொஞ்சம் அதிகமாக படித்தவங்க, பைபிளில் தேறினவர்கள் மாதிரி. அந்த அம்மா வந்தோடனே கல்யாணம் முடிஞ்சோடனே சொல்லிச்சு அவரை பார்த்து, எங்க உங்கள் பாஸ்டர் பைபிளே சொல்லி கொடுத்தது இல்லையா? உங்களை சொல்ல பைபிளே சொல்லி கொடுத்தது இல்லையா? கல்யாணம் முடிச்சுட்டு 1 வருஷம் யுத்தத்துக்கு போகக்கூடாதுன்னு பைபிளில் போட்டிருக்குதுங்க. அந்தமானுக்கு போகிறாராம். அந்தமானுக்கு நம்ம இப்போ 1 வருஷம் எங்கேயும் போகக்கூடாது, எங்கேயுமே. அதனால நம்ம 2 பேரும் நல்லா விளையாண்டு ஜாலியாக இருக்கணும். ரைட்டு. இவரும் ஓகேம்மா. 1 வருஷம் முடிஞ்சிருச்சு. 1 வருஷம் முடிஞ்சு ஃபர்ஸ்ட் இயர் ஆனிவர்சரி 1.5 வருஷமும் முடிஞ்சிருச்சு. ஏமா கல்யாணம் முடிஞ்சு 1.5 வருஷத்துக்கு மேலே ஆயிடுச்சு. என் தரிசனத்தை உன்கிட்ட ஏற்கனவே சொல்லியிருக்கேன், கல்யாணத்துக்கு முன்னாடி சொல்லியிருக்கேன், அந்தமான் தான் சொல்லிட்டு நீ ஒத்துக்கிட்டு தான் கல்யாணம் பண்ண, வா கிளம்பலாம். என்னங்க உங்களுக்கு தெரியாதா, நான் இப்போ ஐய அதுக்கு நான் என்ன பண்ணவா, இருந்து பெத்துட்டு அதுக்கப்புறம் போகலாம். அப்படியாம்மா? சரிம்மா. அங்கிட்டு ஒரு வருஷம் கழிஞ்சிருச்சு. பாப்பாவும் பிறந்துருச்சு. இப்போ கேட்குறாரு போய், அம்மா கல்யாணம் முடிஞ்சோடனே போகலான்னு சொன்னேன், கல்யாணம் முடிஞ்சிருச்சு. கல்யாணம் முடிஞ்சு 1 வருஷம் போகக்கூடாதுன்னு சொன்னேன், அதுக்கும் கீழ்ப்படிஞ்சேன். இப்போ ஒரு பாப்பாவும் பிறந்துருச்சு. இப்போயாவது நம்ம போகலாமா? இல்லை ஒன்றால் வர முடியல அப்படின்னா நீ இரு, நான் 1 வருஷம் போய் அந்தமான நல்லா சர்வே பண்ணிவிட்டு எல்லாம் பார்த்துட்டு வீடு வீடுலாம் பிடிச்சிட்டு என்ன மாதிரி ஊழியெல்லாம் பார்த்துட்டு வந்துட்டு உன்னை கூட்டிகிட்டு போகிறேன், நம்ம போய் சேர்ந்து ஊழியம் செய்யலாமே அப்படின்னு. அட மனுஷா, உனக்கு அறிவு இருக்கா? பச்சை பிள்ளைய கையில் கொடுத்துட்டு நீ போகிறேங்கிற. இரியா, இருந்து ஒரு வருஷம் என்னை வளர்த்து கொடுத்துட்டு போயா. அப்படியா? சரிம்மா. இப்போ அந்த பிள்ளைய வளர்க்குறதும், அதுக்கு சுடு தண்ணி வைக்கிறதும், அதுக்கு கழுவி விடுறதும், அது துணியை கிளிப்பு மாட்டுறதும், இப்படி 1 வருஷம் ஓடிடுச்சு. அந்த குழந்தைக்கு ஒரு 2-2.5 வயசு ஆயிடுச்சு. இப்போ கேட்குறாரம்மா, பிள்ளையும் வளர்ந்துருச்சே, தவளை ஆரம்பிச்சிருச்சே, ஸ்டெப்பெல்லாம் எடுத்து வைக்க ஆரம்பிச்சிருச்சே, நான் கிளம்புறேம்மா, வாமா போகலாம். யோ 2வது இப்படியே சொல்லி 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 இன்னைக்கு வரைக்கும் உளுந்தூர்பேட்டையில் தங்கமணி கடலை மிட்டாய் கடையில் அந்த சேல்ஸ் மேனேஜராக வேலை பார்த்துட்டு இருக்கிறாரு. நீ யாரு? உன் மேல இருக்கிற அபிஷேகம் என்ன? நீ அன்னைக்கு அந்தமான் போயிருந்தீன்னா 1300 ஆத்துமாக்களை கொண்ட ஒரு சபைக்கு நீ ஊழியக்காரனாக இருக்கலாம்ப்பா. உன்னை கொண்டு அந்தமானில் சிலரை கர்த்தர் தட்டி எழுப்பி இருப்பாரு. இந்தா போறேன், அந்தா போறேன், அந்தா செய்றேன், இந்தா செய்றேன்னு இன்னைக்கு உன் மகிமையை இழந்து ஒரு சராசரி மனுஷனா வாழ்றதுக்கு போயிட்டே. என்னை பார்த்து கண்ணீரோட வந்து கை கொடுத்தாரு. மைக்கேலோட பார்க்கும்போது அவ்வளோ பெருமையா இருக்கு. உன்னுடைய மினிஸ்ட்ரிஸ் எல்லாம் நான் ஃபாலோ பண்றேன். கர்த்தர் உன்னை வல்லமையா பயன்படுத்துறாரு. நானும் பயன்பட வேண்டிய ஒரு பாத்திரம். என்னுடைய கீழ்ப்படியாமை என்னை இந்த நிலைமைக்கு கொண்டு வந்து வைத்திருக்கிறது. again and again கர்த்தருடைய சத்தம் இன்றைக்கு சபையில் தொனித்துக் கொண்டிருக்கிறது. 2025 மார்ச் மாதம் 2வது வாரத்தில் உனக்கு நேராய் கர்த்தருடைய சத்தம் தொனித்துக் கொண்டே இருக்கிறது. தேவ பிள்ளையே, கர்த்தருடைய சத்தத்துக்கு கீழ்ப்படிந்து விடு. Don't delay. முழுமையான ஒரு அர்ப்பணத்தோடு கீழ்ப்படியும் பொழுது உன்னை கொண்டு கர்த்தர் செய்கிற காரியங்கள் மகிமையானதாக இருக்கும் என்று கர்த்தர் பேசுகிறார். இந்த வார்த்தை சிந்தித்துக் கொண்டே இருங்கள். இந்த வார்த்தைக்கு கீழ்ப்படியுங்கள். மீண்டும் அடுத்த வாரத்தில் உங்கள் மத்தியில் இருக்கும் வரை கர்த்தர் உங்களை மகிமையாய் நடத்துவாராக. நாம் எல்லாரையும் எழுந்து நிற்கலாம் தேவனுடைய சமூகத்தில். இன்றைக்கு இந்த ஒரு கீழ்ப்படிதல் எங்களுக்குள் உண்டாயிருக்கட்டும். ஆண்டவரே,
இந்த கீழ்ப்படிதல் எங்களுக்குள் உண்டாயிருக்கட்டும் ஆண்டவர். கர்த்தருடைய சத்தத்துக்கு கீழ்ப்படுகிற ஒரு வாழ்க்கை, கர்த்தருடைய ஊழியனுக்கு கீழ்ப்படுகிற ஒரு வாழ்க்கை, ஊழியக்காரன் என்ன சொல்றானோ அதுக்கு கீழ்ப்படுகிற ஒரு இருதயம். வயசை பார்க்காதீங்க, கர்த்தருடைய அபிஷேகத்தை பார்க்கணும். இல்லை கண்ண மூடி தேவ சமூகத்தில் ஆண்டவரே அந்த கீழ்ப்படிதல் எங்களுக்குள்ள நிறைவாய்த்தாங்கப்பா, இந்த கீழ்ப்படிதல் எங்களுக்குள்ள நிறைவாய்த்தாங்கப்பா. அவர் சத்தத்துக்கு கீழ்ப்படுகிற ஒரு இருதயம் எங்களுக்குள் உண்டாயிருக்கட்டும் ஆண்டவரே. ஹல்லேலூயா. அர்ப்பணித்தே நான் அர்ப்பணித்தே என் ஆவி ஆத்மா சரீரம் அர்ப்பணித்தே. நீங்க சொல்லுங்க, நீங்க சொல்லுங்க. அர்ப்பணித்தே நான் என் ஆவி ஆத்மா சரீரம் அர்ப்பணித்தே. அப்பா என்னை முழுவதும் அர்ப்பணித்தேன். அந்த வார்த்தை ரொம்ப முக்கியம். உயிரோடு இருக்கும் நாளெல்லாம் உமக்கு சொந்தமாய். அப்பா என்னை முழுவதும் முழுவதும், அப்பா என்னை முழுவதும் அர்ப்பணித்தேனையா. உயிரோடு இருக்கும் நாளெல்லாம் உமக்கு சொந்தமையா. அர்ப்பணித்தே நான் அர்ப்பணித்தே நான் அர்ப்பணித்தே நாவி ஆத்மா சரீரம். இந்த காலை வேளையில அப்படி ஒரு டோட்டல் கமிட்மெண்ட், ஒரு டோட்டல் ஒபீடியன்ஸ் we need Father God. முழுவதுமாக அர்ப்பணித்தே நான் அர்ப்பணித்தே என் ஆவி ஆத்மா சரீரம் அர்ப்பணித்தே என் ஆவி ஆத்மா சரீரம் அர்ப்பணித்தே